வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை எடுத்து அலசிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாயும் ஒரு சின்ன சைஸ் இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு மிக்சியில் ஒரு சுத்து விட்டுக்கலாம். ஒரு சுத்து விட்டதுக்கு பிறகு தோசை மாவு ஒரு கரண்டி ஊற்றி நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு பாருங்க. இப்போ இதோட ஜார்ல மீதி ஒட்டி இருக்க மாவையும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோட ஊற்றிக்கலாம். இதில் இன்னொரு கரண்டி மாவை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். உப்பு சேர்க்க தேவையில்லை. தோசை மாவுலேயே நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த உப்பே போதும். தோசைக்கல்ல காய வச்சுட்டு தோசை எப்பயும் ஊற்றுறது போலவே ஊற்றிக்கலாம். இஞ்சி காய்ச்சல், சளி, ஜலதோஷத்துக்கு நல்ல மருந்து. அதோட செரிமான பிரச்சனைகளையும் தடுக்கும். சீரகமும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. கொழுப்பையும் குறைக்கும், செரிமான பிரச்சனைகளையும் தடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உணவில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசையில் ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வெந்த உடனே எடுத்துடலாம். ஆரோக்கியமான சுவையான கொத்தமல்லி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.